Paytm users Paytm ஓட பேமெண்ட் பேங்கை பேன் பண்ணிட்டாங்க. இத கேட்ட உடனே ஷாக் ஆயிருப்பீங்க. உண்மையாவே பேன் பண்ணிட்டாங்களா? அதுல போட்ட பணம் மத்த விஷயங்கள் எல்லாம் என்னாச்சு அப்படின்னு பல கேள்விகள் இருக்கும். எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா டீடைல்டா பார்ப்போம். Paytm ஓட பேமெண்ட் பேங்க்ல பிப்ரவரி 29க்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் ஒர்க் ஆகாது. அதுக்கு தான் RBI பேன் பண்ணிருக்காங்க. அப்படி RBI என்ன சொல்லிருக்காங்க? ஃபர்ஸ்ட் இந்த Paytm ஓட பேமெண்ட் பேங்க் அப்படினா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். Paytmல நிறைய சர்வீசஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த சர்வீசஸ் தான் இந்த Paytm ஓட பேமெண்ட் பேங்க். இது 2017ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு டிஜிட்டல் பேங்கிங் அப்படின்னு சொல்லலாம். இதுல நீங்க மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், டெபாசிட் பண்ணலாம், வாலெட்ல ஆட் பண்ணலாம். பல மணி டிரான்ஸ்ஃபர் சர்வீசஸ் இதெல்லாமே இதுல அடங்கும். கிட்டத்தட்ட இதோட கஸ்டமர் அப்படின்னு பார்த்தா 300 மில்லியன் வாலெட் யூசர் இருக்காங்க, 30 மில்லியன் பேங்க் அக்கவுண்ட் யூசர் இருக்காங்க. ஃபாஸ்டாக்ல கிட்டத்தட்ட 17% ஷேர் ஹோல்டரா இருக்காங்க. இவ்ளோ யூசர் வச்சிருக்கிற Paytm ஒழுங்கா RBI ரூல்ஸை ஃபாலோ பண்ணணுமா வேண்டாமா? மனுஷனாவீங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. சரியா ஃபாலோ பண்ணிருந்தாங்க அப்படின்னா பேன் பண்ணிருக்க மாட்டாங்க. அது ஃபாலோ பண்ணாததால தான் RBI பேன் பண்ணிருக்காங்க. இப்போ RBI பேன் பண்ணதால என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க? அதாவது நீங்க பிப்ரவரி 29 வரைக்கும் நார்மலா யூஸ் பண்ணலாம். பிப்ரவரி 29க்கு அப்புறம் அதாவது மார்ச் 1 2024ல இருந்து இந்த Paytm பேமெண்ட் பேங்க்ல எந்த ஒரு யூசரும் புதுசா ஆட் பண்ண முடியாது. அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு Paytm ஓட பேமெண்ட் பேங்க் அக்கவுண்டே இல்ல அப்படின்னா Paytm பேமெண்ட் பேங்க் அக்கவுண்ட் கிரியேட் பண்ண முடியாது. அடுத்து இருக்கிற கஸ்டமரும் அவங்களோட அக்கவுண்ட்ல இருந்து பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணவும் முடியாது, ரிசீவ் பண்ணவும் முடியாது, டெபாசிட் இந்த மாதிரி எந்த மாதிரியான விஷயங்களும் பண்ண முடியாது. அவங்களுடைய Paytm கார்டு, வாலெட், டெபிட், கிரெடிட், முக்கியமா ஃபாஸ்டாக் இதை எதையுமே யூஸ் பண்ண முடியாது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இத பேன் பண்ணது மூலமா பாதிக்க போற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா Paytm பேமெண்ட் பேங்க்ல தொடர்புடைய Paytm வாலெட், Paytm UPI, Paytm பில் பேமெண்ட் சர்வீசஸ் இதெல்லாமே பாதிக்கப்படும். இப்போ இதுக்கு Paytm கம்பெனில இருந்து என்ன சொல்றாங்க? Paytm பேமெண்ட் பேங்க் லிமிடெட் இதுதான் அந்த Paytm ஓட பேமெண்ட் பேங்கை ஹேண்டில் பண்ற கம்பெனி. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா RBI இந்த மாதிரி ஒரு பேன் கொண்டு வந்திருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அகைன் லைசென்ஸ் அப்ரூவல் வாங்கி நாங்க திரும்ப வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இவங்களோட பேரண்ட் கம்பெனியான 197 கம்யூனிகேஷன் இவங்க தான் டோட்டல் Paytm ஓட ஓனர். இந்த Paytm பேமெண்ட் பேங்க் அப்படிங்கிறது ஒரு தனி கம்பெனி. அதுக்குள்ள வரத மட்டும் தான் பேன் பண்ணிருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போதைக்கு Paytm பேமெண்ட் பேங்க் மட்டும் தான் பேன் பண்ணிருக்காங்க. அது தொடர்பான சர்வீசஸ் எல்லாமே வர்க் பண்ணாது. பட் இதெல்லாமே வர்க் பண்ண வைக்கிறதுக்காக நாங்க வேற பேங்க் கூட டை அப் பண்ணி அது எல்லாத்தையுமே வர்க் பண்ற மாதிரி கொண்டு வந்துருவோம். அதனால அதை பத்தி நீங்க பயப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ கம்பெனி என்னதான் சொன்னாலும் பிப்ரவரி 29க்கு அப்புறம் Paytm ஓட பேமெண்ட் பேங்க், வாலெட் எதையுமே யூஸ் பண்ண முடியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் அதுல ஏதாவது பணம் வச்சிருந்தீங்க அப்படின்னா இமிடியேட்டா அதை வித்ட்ரா பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க பிப்ரவரி 29க்குள்ள நீங்க பணத்தை எடுக்க மறந்திருந்தாலுமே அதுக்கப்புறமும் பணத்தை எடுத்துக்க முடியும். பட் மத்த அக்கவுண்ட்ல இருந்து டிரான்சாக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ண முடியாது. எப்போ வேணாலும் பணத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் RBI சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அந்த தேதிக்கு முன்னாடியே எடுத்துறது சேஃப். பட் மத்த விஷயங்களான UPI, ஃபாஸ்டாக் இதெல்லாம் பெரிய அளவுல பாதிப்பு வராது அப்படின்னு நினைக்கிறேன். வேற பேங்கோட டை அப் பண்ணி அதை வச்சு அதை மெயின்டைன் பண்ணிடுவாங்க. இதை தவிர்த்து நிறைய பேருக்கு நிறைய क्वेश्चंस இருந்தது. நான் பேங்க்ல FD போட்டிருந்தேன், அதை என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை கேன்சல் பண்ணி பணத்தை வித்ட்ரா பண்ணிருங்க. ஒரு சிலர் லோன், இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிருப்பீங்க. அது எல்லாமே Paytm ஓட பேமெண்ட் பேங்க் சர்வீசஸ்ல வராது. அதனால அதுக்கெல்லாம் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு அபிஷியலா Paytm சொல்லியிருக்காங்க. இது போக ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் இது எல்லாமே தனியா இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. அது Paytm மணி அப்படிங்கிற இன்னொரு பிசினஸ்ல வரும். அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அதுல இன்வெஸ்ட் பண்ணதுக்கும் இந்த பேங்க்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அதான் Paytm அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதே மாதிரி தான், அதுலயும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அது போக நிறைய இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா Paytm ஓட ஆஃப்லைன் சர்வீசஸ் இருக்கு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா Paytm ஓட POS மிஷின், கேட்வே, ஸ்பீக்கர், UPI இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். இதோட சர்வீசஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் Paytm பேமெண்ட் பேங்கோட தொடர்புடையதான். அது கூட இல்லாம வேற ஒரு பேங்கோட டை அப் பண்ணி இதெல்லாமே நாங்க கொடுத்துருவோம், அதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லி Paytm அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதனால UPI, POS மிஷின், ஸ்பீக்கர் இந்த மாதிரியான விஷயங்களை பெரிய அளவுல பாதிப்பு வராது அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். இதே மாதிரி தான் ஃபாஸ்டாகும் பிப்ரவரி 29க்கு அப்புறம் எப்பயும் போல ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வேற ஒரு பேங்கோட டை அப் பண்ணி நாங்க ஹேண்டில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க Paytm பேமெண்ட் பேங்க்ல ஏதாவது பணம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை மட்டும் வித்ட்ரா பண்ணிக்கோங்க. அதுதான் சேஃப். இதை தவிர்த்து வேற ஏதாவது क्वेश्चंस இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண முயற்சி பண்றேன்.